ஒரு நிமிஷம். இத கற்பனை செஞ்சு பாருங்களேன். ஒரு நாடு கடுமையான பொருளாதார நெருக்கடியில சிக்கி தவிச்சிட்டு இருக்கு. ம், மக்கள் எரிபொருளுக்காகவும் அடிப்படை தேவைக்காகவும் நடுத்தெருவுல பல மணி நேரமா வரிசையில நிக்கறாங்க. இந்த நேரத்துல அந்த நாட்டோட தலையெழுத்தையே மாத்தக்கூடிய ஒரு முக்கியமான முடிவை எடுக்க நாடாளுமன்றம் கூட இருக்கு. ஆமா, ரொம்ப முக்கியமான தருணம் அது. ஆமா, கடைசி நேரத்துல அரசாங்கம் ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க. அதாவது நாட்டின் எரிபொருளை மிச்சப்படுத்துறதுக்காக இன்னைக்கு நடக்க வேண்டிய நாடாளுமன்ற கூட்டத்தை ரத்து செய்றோம், எல்லாரும் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓஹோ. கேட்கவே ரொம்ப அபத்தமா இருக்குல்ல. ஒரு சில லிட்டர் பெட்ரோலை மிச்சப்படுத்துறதுக்காக ஒரு நாட்டோட ஜனநாயக கடமையையே ரத்து செய்யறதுங்கிறது எவ்ளோ பெரிய முரண்பாடு. கண்டிப்பா இது வெறும் முரண்பாடு மட்டும் இல்ல, ஒரு மிகப்பெரிய அரசியல் நாடகம்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே 2026 மார்ச் மாசத்துல இலங்கையில நடந்த இந்த சம்பவத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா அலச போறோம். சரியா சொன்னீங்க. இதுக்காக நாம் எடுத்துக்கிட்ட ஆதாரங்கள் இலங்கை எதிர்க்கட்சிகள் வெளியிட்ட சிறப்பு அறிக்கை, அதாவது ஸ்பெஷல் பட்ஜெட் 2026 எடிஷன், அப்புறம் நாடாளுமன்ற விவாத பதிவுகள், அதுக்கப்புறம் மனித யானை மோதல் குறித்த நிபுணர் குழுவோட தரவுகள். ஆமா, ஆனா இந்த விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சொல்லுங்க. இப்போ நாம பார்க்க போற ஆவணங்கள் எல்லாமே எதிர்க்கட்சிகளோட பார்வையை சேர்ந்தது, அதுல இருக்கிற வாதங்கள் அவங்களோடது. ஆனா நாம எந்த பக்கமும் சாயாம இதுல இருக்கிற உண்மைகளை மட்டும்தான் ஒரு பகுப்பாய்வா உங்களுக்கு வழங்க போறோம். நிச்சயமா எந்த சார்பும் இல்லாம தரவுகளை மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இந்த ஆதாரங்கள் ஒட்டுமொத்தமா சுட்டிக்காட்டுற ஒரு விஷயம் என்னன்னா, வளங்களை நிர்வகிக்கிறதுல நடக்கிற மாபெரும் குளறுபடிகள் தான். ஆமா, அது நேரமா இருக்கலாம், பணமா இருக்கலாம், இல்லனா அதிகாரமா இருக்கலாம், ஏன் நாம வாழ்ற நிலமா கூட இருக்கலாம். சரி, இப்போ அந்த புதன்கிழமை நாடாளுமன்றம் ரத்து செய்யப்பட்ட விஷயத்துக்கே வருவோம். சொல்லுங்க. எரிபொருளை மிச்சப்படுத்த தான் கூட்டத்தை ரத்து செஞ்சோன்னா அரசாங்கம் சொல்றாங்களே, அந்த வாதம் உண்மையில எந்த அளவுக்கு சாத்தியம்? அங்கதான் ஒரு பெரிய கேள்வியே இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா, அந்த வாரம் புதன்கிழமை கூட்டத்தை அரசாங்கம் ரத்து செய்யும் போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் ஏற்கனவே தலைநகர் கொழும்புக்கு வந்துட்டாங்க. ஒரு நிமிஷம், அப்ப ஏற்கனவே அவங்க தீவோட பல மூலைகள்ல இருந்தும் பல கிலோமீட்டர் பயணிச்சு எரிபொருளை செலவழிச்சு சேர்ந்தாச்சு. ஆமா, வந்துட்டாங்க. அப்படின்னா கூட்டத்தை ரத்து செஞ்சு அவங்கள மறுபடியும் வந்த வழியே திருப்பி அனுப்புறது எரிபொருளை சேமிக்காது, மாறாக 2 மடங்கு எரிபொருளை வீணடிக்குமே. இது அடிப்படை தர்க்கத்துக்கே முரணா இருக்கே. துல்லியமா பிடிச்சிட்டீங்க. இதத்தான் எதிர்க்கட்சி தலைவர் நாடாளுமன்றத்துல ரொம்ப கடுமையா விமர்சிச்சார். ஓ சரி. இது எரிபொருளை சேமிக்கிற நடவடிக்கை கிடையாது, இது ஒரு அப்பட்டமான கவனத்தை திசை திருப்புற தந்திரம்னு அவர் சுட்டி காட்டுறார். அதாவது ஒரு திரைமறைவு வேலைன்னு சொல்றீங்களா? ஸ்மோக் ஸ்கிரீன் மாதிரி. ஆமா, அன்னைக்கு நாடாளுமன்றத்துல அரசாங்கத்துக்கு தர்வ சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய சில முக்கிய பிரச்சனைகள் விவாதிக்கப்பட இருந்துச்சு. அதிலிருந்து தப்பிக்க தான் இந்த நாடகம்னு எதிர்க்கட்சிகள் உறுதியா சொல்றாங்க. அப்படி என்ன ஒரு பெரிய நெருக்கடி அரசாங்கத்துக்கு காத்திருந்தது? எதை கண்டு அவங்க அவ்வளோ பயப்படணும்? அது எரிசக்தி துறை அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிரா சபாநாயகர்கிட்ட எதிர்க்கட்சிகள் கொடுத்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தான். அமைச்சர் குமார ஜெயக்கோடியா, அவர் மேல என்ன குற்றச்சாட்டு? நுரைச்சோலையில் இருக்கிற லக்விஜய நிலக்கரி மின் நிலையத்துக்கு தரமற்ற நிலக்கரிய முறைகேடா வாங்கினதுதான் அந்த குற்றச்சாட்டு. இதன் மூலமா அவர் தேசிய எரிசக்தி பாதுகாப்பையே பெரும் ஆபத்துல தள்ளிட்டார்னு அவங்க சொல்றாங்க. தரமற்ற நிலக்கரி. இப்போ இதை நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன், ஒரு நிலக்கரி மின்னிலையங்கிறது சாதாரண இயந்திரம் இல்ல, அது ஒரு பிரம்மாண்டமான தொழிற்சாலை அளவிலான ஒரு செரிமான அமைப்பு மாதிரி. கண்டிப்பா. அதுக்கு தேவையான சரியான ஈரப்பதம், குறிப்பிட்ட அளவிலான சாம்பல் தன்மை இருக்கிற நிலக்கரிய குடுக்கலனா அது வெறும் இயந்திரத்தை நிறுத்துறதோட நிக்காது, அந்த பிரம்மாண்டமான கொதிக்கலன்களோட ரத்த நாளங்களையும் அடைச்சிடும். ரொம்ப சரியா சொன்னீங்க. அது சுத்தம் செய்ய லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீர் தேவைப்படும். அது மட்டும் இல்லாம ரொம்ப மோசமான நச்சு வாயுக்களை அது காத்துல கலக்கும். நான் சொல்ற சரிதானே? மிகச்சிறப்பான ஒப்பீடு இது. உங்க காருக்கு ரொம்ப மலிவான தரமற்ற என்ஜின் ஆயில ஊத்துனா என்னாகும்? ஒட்டுமொத்த என்ஜினும் நாசமாயிடும் இல்லையா? ஆமா, சீசாயிடும். அதேதான் இங்கேயும். அந்த மின் நிலையத்தோட உள்ளுறுப்புகளும் இந்த தரமற்ற நிலக்கரியால கடுமையா பாதிக்கப்படுது. இதனால தான் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அப்புஹாமி தலைமையிலான சுற்றுச்சூழல் குழு இதை ரொம்ப ஆழமா விசாரிச்சாங்க. அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க? இந்த தரமற்ற நிலக்கரியால ஏற்படுற மோசமான சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதார பாதிப்புகளை அவங்க சுட்டி காட்டினாங்க.
முக்கியமா நுரைச்சோலைய சுற்றி இருக்க மக்கள் இந்த நச்சு புகையாலையும் மாசடைஞ்ச நீராலையும் எவ்வளவு தூரம் பாதிக்கப்படுறாங்கங்கிறத ரொம்ப கவலையோட பதிவு செஞ்சிருக்காங்க. ரொம்ப மோசம். ஒரு பக்கம் மக்கள் வரி பணம் வீணாகுது, மறுபக்கம் அவங்களோட ஆரோக்கியமும் கெடுது. இது ஒரு மனித உரிமை மீறல்னே சொல்லலாம். சரி, இந்த ஊழலால ஏற்பட்ட நிதி இழப்பை எப்படி மீட்கிறதுன்னு ஏதாவது விவாதிக்கப்பட்டதா? மேம்பாட்டு குழு இதத்தான் கையில எடுத்தாங்க. ஓ, அவங்க என்ன விவாதிச்சாங்க? இந்த இழப்புகளை எப்படி ஈடு செய்யறதுன்னு விவாதிச்சாங்க. குறிப்பா செயல்திறன் பிணைமுறைகள் மற்றும் தாமத கட்டணங்கள் மூலமாக இந்த பணத்தை வசூலிக்க முடியுமான்னு ஆராய்ஞ்சாங்க. ஒரு நிமிஷம், இந்த வார்த்தைகளை கொஞ்சம் நம்ம நேயர்களுக்கு எளிமையா விளக்கிடலாம். சரி, சொல்லுங்க. ஒரு நிறுவனம் நிலக்கரி சப்ளை செய்ய ஒப்பந்தம் எடுக்கும்போது ஒரு குறிப்பிட்ட தொகையை உத்தரவாதமா அரசிடம் கட்டணும். அதுதான் பெர்ஃபார்மன்ஸ் பாண்டுன்னு சொல்ற செயல்திறன் பிணைமுறை. சரியா சொன்னீங்க. நிலக்கரி தரமற்றதா இருந்தா அந்த பணத்தை அரசாங்கம் பறிமுதல் செய்ய முடியும். அதே மாதிரி துறைமுகத்துல கப்பல்கள் குறிப்பிட்ட நேரத்தை தாண்டி நிறுத்தப்பட்டால் அதுக்காக விதிக்கப்படுற அபராதம் தான் டெமரேஜ் சார்ஜஸ்ன்னு சொல்ற தாமத கட்டணங்கள். ஆமா, இதெல்லாமே சர்வதேச வர்த்தகத்துல உள்ள நிலையான வழிமுறைகள் தான். இந்த கட்டணங்கள் மூலமா இழப்பை ஈடுகட்ட முடியுமானும் எதிர்காலத்துல டெண்டர் நிபந்தனைகளை எப்படி கடுமையாக்குறதுங்கிறது குறித்தும் சட்டமாதிபரோட ஆலோசனையை பெற அந்த குழு முடிவு செஞ்சிருக்காங்க. சரி, இவ்ளோ பெரிய உள்ளூர் நிர்வாக கோளாறு நடந்துட்டு இருக்கும்போது நாடாளுமன்றத்தை முடக்கிறதுக்கு அரசாங்கம் சொன்ன இன்னொரு காரணம் என்ன நிஜமாவே திகைக்க வச்சது. அது என்ன காரணம்? மத்திய கிழக்குல நடக்கிற போர் தான் இந்த ஒட்டுமொத்த எரிசக்தி நெருக்கடிக்கும் காரணம்னு அவங்க சொல்றாங்க. குறிப்பா 2025 ஜூலைல ஈரான் மேல அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்தின தாக்குதலால தான் உலகளாவிய விநியோகச் சங்கிலி உடைஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. இங்கதான் எதிர்க்கட்சி தலைவர் ஒரு முக்கியமான கால முரண்பாட்டை, அதாவது டைம்லைன் முரண்பாட்டை ரொம்ப தெளிவா சுட்டி காட்டுறார். என்ன முரண்பாடு அது? நடக்கிறது உண்மைதான். ஆனா அந்த தாக்குதல் நடந்தது ஜூலை 2025ல. நாம இப்ப பேசிட்டு இருக்கிறது மார்ச் 2026 நிகழ்வுகளை. ஓ, அப்ப பல மாசங்களுக்கு முன்னாடியே இது தெரிஞ்சிருக்கு. ஆமா, இவ்வளவு முன்கூட்டியே இந்த சர்வதேச நெருக்கடி தெரிஞ்சிருந்தோம் அரசாங்கம் ஏன் எந்த ஒரு மாற்று வியூகமும் வகுக்கலங்கிறது தான் அவரோட முதன்மையான கேள்வி. அது மட்டும் இல்ல, இதுல இன்னொரு முக்கியமான புவிசார் அரசியல் வாய்ப்பையும் அவர் சுட்டிக்காட்டுறாரு. ஆமா, ரஷ்யா மேலான எரிபொருள் தடைகளை அமெரிக்கா 30 நாட்களுக்கு விலக்கியிருந்த ஒரு காலகட்டம் இருந்துச்சு. அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி ஏன் ரஷ்யா கிட்ட இருந்து நேரடியாக எரிபொருளை அரசாங்கம் குறைந்த விலையில வாங்கல? இந்த வாய்ப்பை ஏன் நழுவ விட்டாங்க? அது ஒரு மிகச்சிறந்த கேள்வி. இது அரசாங்கம் கண்டுகொள்ளாம விட்டது அவங்களோட நிர்வாக திறமையின்மையை தான் காட்டுது. மின்வெட்டு ஏற்பட்டால் அது போரினால் அல்ல, மாறாக இந்த தரமற்ற நிலக்கரியை வாங்கியதாலும் சர்வதேச வாய்ப்புகளை பயன்படுத்த தவறியதாலும் தான் நடக்குதுன்னு எதிர்க்கட்சி ஆணித்தரமா பதிவு செய்றாங்க. அதாவது உலக அரசியல காரணம் காட்டி உள்ளூர் ஊழலையும் நிர்வாக சீர்கேட்டையும் அரசாங்கம் மூடி மறைக்க பாக்குறாங்க. துல்லியமா அதுதான் நடக்குது. இந்த ஆவணங்களை படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல எனக்கு உண்மையிலே சிரிப்பு வந்துடுச்சு. என்னது அது? ஒரு பக்கம் நாடு முழுக்க எரிசக்தி நெருக்கடி, நடுத்தருவுல மக்கள், ஜனநாயகம் வீழ்ச்சி அடையுதுன்னு நாடாளுமன்றமே அல்லோலப்பட்டுக்கிருக்கு. ஆனா அதே வாரத்துல எதிர்க்கட்சி தலைவரோட அலுவலக நலன்பொறி சங்கம் 361 அப்படிங்கிற ஒரு மேடை நாடகத்தை அரங்கேற்றி அது மாபெரும் வெற்றி பெற்றதா ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. ஆமா, நானும் இதை கவனிச்சேன். ரொம்ப ஆச்சரியமான முரண்பாடு இல்லையா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு நாடு எரியும் போது இவங்க நாடகம் நடத்திட்டு இருக்காங்களா? இதுதான் அரசியலோட நிஜமுகம். நாடாளுமன்றத்துக்குள்ள தேசிய பாதுகாப்பு, பொருளாதார வீழ்ச்சின்னு ஒருத்தர் ரொம்ப கடுமையா விமர்சிப்பாங்க. மக்கள் இவங்கள ரொம்ப நம்பிக்கையோட பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா அதே அரசியல்வாதிகள் திரைக்கு பின்னால சாதாரணமாக ஒன்னா சேர்ந்து இது மாதிரி கலை நிகழ்ச்சிகள்ல கலந்துப்பாங்க. மக்கள் வீதியில நின்னு 1 லிட்டர் மண்ணெண்ணெய்க்காக போராடிட்டு இருக்கும்போது அரசியல் அதிகார வர்க்கம் தங்களுக்குள் எப்படிப்பட்ட ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழ்றாங்கிறதுக்கு இந்த நாடகம் ஒரு சிறந்த உதாரணம். மக்களின் நிஜமான யதார்த்தம் என்னன்னு நாம பார்க்கணும்னா நாடாளுமன்றத்துல நிலையான கட்டளை 27 உட்பிரிவு 2 கீழ் எழுப்பப்பட்ட கேள்விகளை தான் பார்க்கணும். ஆமா, முதல்ல இந்த நிலையான கட்டளை 27(2)ங்கிறது என்னன்னு நம்ம விளக்கிடுவோம். இது சாதாரண கேள்விகளுக்கான நேரம் இல்ல, சரியா? இல்லவே இல்ல. இந்த நிலையான கட்டளை 27 உட்பிரிவு 2ங்கிறது நாடாளுமன்ற நடைமுறையில ஒரு அவசரகால பிரேக் மாதிரி. ஓஹோ. அன்றாட நிகழ்ச்சி நிரல்களை தாண்டி நாட்டோட மிக முக்கியமான அவசரமான பொது பிரச்சனைகளை உடனடியா சபையோட கவனத்துக்கு கொண்டு வர உறுப்பினர்கள் பயன்படுத்துற ஒரு கடைசி ஆயுதம் இது. இந்த விதியின் கீழ் கேட்கப்பட்ட கேள்விகளை பார்க்கும்போது ஒரு சமூகம் எந்தெந்த திசைகள் எல்லாம் உடைஞ்சு சிதறுதுன்னு எனக்கு புரியுது.
உதாரணமா எம்பி முஜிபர் ரஹ்மான் எழுப்பின கேள்வி வெறுமனே ஒரு பண்டிகை பத்தினது இல்ல. ஆமா, பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு பண்டிகை காலங்கள்ல ஏற்படுற பாதிப்புகளை அவர் கேக்குறாரு. புத்தாண்டுங்கிறது ஒரு கலாச்சார நிகழ்வு மட்டும் இல்ல, அது நாட்டோட பொருளாதாரத்தை இயக்குற ஒரு மிகப்பெரிய யந்திரம். கண்டிப்பா. போக்குவரத்து, சுற்றுலாத்துறை, ஆடைகள் விற்பனைன்னு பல தொழில்கள் அந்த ஒரு மாசத்தை நம்பிதான் இருக்கு. எரிபொருள் இல்லனா ஒட்டுமொத்த சுற்றுலாத்துறையும் முடங்கிடும் இல்லையா? மிகச் சரியா சொல்லிங்க. இதையே தான் எம்பி காதர் மஸ்தான் எழுப்பின கேள்வியிலையும் நாம பார்க்கலாம். அவர் என்ன கேட்டார்? ஒரு பக்கம் மக்கள் வறுமையில தவிக்கும்போது அவர் எழுப்பின கேள்வி அதிகாரத்தோட சலுகைகள் பத்தினது. பௌத்த, ஹிந்து, இஸ்லாமிய, கத்தோலிக்க மற்றும் கிறிஸ்தவ மத தலைவர்களுக்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ கடவுச்சீட்டுகள் பத்தி அவர் கேள்வி எழுப்புறார். ஆமா, இது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. சாதாரண மக்கள் பாஸ்போர்ட் அலுவலகத்துல பல நாட்கள் காத்திருக்கிறாங்க. பலருக்கு நாட்டை விட்டு வெளியேறி வேலை தேட வேண்டிய ஒரு கட்டாயம். ஆனா இந்த நேரத்துல மதத் தலைவர்களுக்கு எதற்கு விஐபி பாஸ்போர்ட்? இது அதிகார சலுகைகளை எப்படி தவறா நிர்வகிக்கிறாங்கங்கறத காட்டுதில்ல? அதுதான் இங்க மைய பிரச்சனையே. எத்தனை மதத் தலைவர்களுக்கு இந்த சிறப்பு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டது? அவங்க எந்த நாடுகளுக்கு செல்ல இது பயன்படுத்தப்படுது? இதற்கான தகுதிகள் என்னன்னு அடுக்கடுக்கான கேள்விகளை அவர் முன்வைக்கிறார். இதுல ஒரு வெளிப்படைத்தன்மையே இல்ல. ஆமா, அதே போல எம்டிஎம் தாகிர் மற்றும் எம்பி இளையதம்பி ஸ்ரீநாத் ஆகியோர் மட்டக்களப்புல மீனவர்கள் எதிர்கொள்ளும் மண்ணெண்ணெய் தட்டுப்பாடு மற்றும் விவசாயிகளோட உர தட்டுப்பாடு பத்தி ரொம்ப கவலையோட பேசுறாங்க. இதை எல்லாமே தொகுத்து பார்க்கும்போது எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிடுற அந்த பன்முக வறுமை, அதாவது மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டிங்கிற வார்த்தையோட முழு அர்த்தமும் எனக்கு புரியுது. ஆமா, வறுமைங்கிறது வெறுமனே பேங்க் அக்கவுண்ட்ல பணம் இல்லாதது மட்டும் இல்ல. உங்களால சுதந்திரமா பயணிக்க முடியாத நிலை, தகுந்த நேரத்துல மருத்துவ சேவை கிடைக்காதது, உங்க தொழில செய்ய தேவையான அடிப்படை உரம் இல்லனா எரிபொருள் கிடைக்காதது, இது எல்லாமே சேர்ந்ததுதான் பன்முக வறுமை. துல்லியமான விளக்கம். இது வெறுமனே பொருளாதார பிரச்சனை மட்டும் இல்ல, சமுதாயத்தோட ஒவ்வொரு அடுக்குலையும் ஏற்பட்டிருக்க ஒரு கட்டமைப்பு ரீதியான வீழ்ச்சி. இதற்காகத்தான் நீண்டகால கொள்கைகளை அரசாங்கம் வகுக்கணும்னு எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்துறாங்க. சரி, இதுவரை நாம நேரத்தை வீணடிச்ச அரசியல் நாடகங்கள், பணத்தை வீணடிச்ச நிலக்கரி ஊழல், அப்புறம் அதிகார சலுகைகளை பகிர்வதுல உள்ள முரண்பாடுகளை பார்த்தோம். ஆனா இலங்கை மண்ணுல நிஜமாவே ஒரு நிலப்பகிர்வு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ஆமா, அந்த தரவுகளை படிச்சப்போ நான் நிஜமாவே திகைத்து போய்க்கேன். அது மனிதர்களுக்கும் யானைகளுக்கும் இடையிலான அந்த போராட்டம் குறித்த நிபுணர் குழுவுள்ள அறிக்கை. ஆமா, மனித யானை மோதல் குறித்த அறிக்கை டாக்டர் பிருத்விராஜ் பெர்னாண்டோ, ஹேமந்த விதானகே மற்றும் பேராசிரியர் விசாக சூரிய பண்டாரா ஆகியோர் அடங்கிய குழு நாடாளுமன்றத்துல முன்வச்ச தரவுகள் இவை. நீங்க திகைத்து போனதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியும். நான் அந்த கணக்கு திரும்ப திரும்ப சரி பார்த்தேன். இப்ப பாத்தீங்கன்னா இலங்கையோட மொத்த நிலப்பரப்புல 82% பகுதிகள்ல மனிதர்கள் வாழ்றாங்களாம். அதே நேரம் 62% நிலப்பரப்புல யானைகள் வாழுதான். 82யும் 62யும் கூட்டினா 144 ஆகுதுன்னு நான் குழம்பினேன். அதுக்கு நிஜமான அர்த்தம் என்னன்னா, நாட்டின் 44% நிலப்பரப்பு மனிதர்களாலும் யானைகளாலும் பங்கிட்டுக் கொள்ளப்படும் பகிரப்பட்ட பகுதியா இருக்கு. 44%? கிட்டப்பட்ட நாட்டோட பாதி நிலப்பரப்புல மனிதர்களும் யானைகளும் ஒரே இடத்துல தான் வாழ்றாங்க. இது ஒரு சாதாரண விஷயமே இல்ல. இது ஒரு மிகப்பெரிய திறப்புன்னு தான் சொல்லணும். அந்த 44% நிலப்பரப்புல வாழ்ற ஒரு விவசாயியோட அன்றாட வாழ்க்கையை நீங்க நினைச்சு பாருங்க. அவர் காலையில எழுந்து தம் வயலுக்கு போகும்போது 6 மாசமா தம் வேர்வையை சிந்தி வளர்த்த பயிர்கள் அங்க இருக்குமாங்கிற பயத்தோடே தான் போவார். ஆமா, தன் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பும்போது அவங்களோட பாதுகாப்புக்கு என்ன உத்தரவாதம்? ஒவ்வொரு நாளும் இது ஒரு வாழ்வா சாவா போராட்டமாவே நடக்குது. அப்படியென்றால் இதுவரை அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள் எல்லாம் ஏன் தோல்வி அடைஞ்சுது? ஊருக்குள்ள வர்ற யானைகளை பிடிச்சு வேற காட்டு பகுதிகளில் கொண்டு போய் விடுறதுதான வழக்கமான ஒரு தீர்வு. அங்கதான் நாம யானைகளோட இயற்கையான இயல்பு புரிஞ்சிக்க தவறிட்டோம். யானைகள் ரொம்ப புத்திசாலியான விலங்குகள். அதுங்க பல நூற்றாண்டுகளா பயன்படுத்துற மூதாதையர் வழித்தடங்கள் இருக்கு. ஓ, அவற்றுக்குன்னு ஒரு பாதை இருக்கு. ஆமா, ஒரு யானையை பிடிச்சு ஒரு குறிப்பிட்ட தேசிய பூங்காவுக்குள்ள அடைச்சா அது என்ன செய்யும்? ஒண்ணு, அந்த வேலிகளை உடைச்சுக்கிட்டு தம் பழைய இடத்துக்கே திரும்பி வர முயற்சிக்கும். இல்லனா அந்த புதிய காட்டுல போதுமான உணவு இல்லாம பட்டினியால இறந்து போகும். ரொம்ப பரிதாபம். அதனால மனிதர்களையும் யானைகளையும் நிலத்தை முழுமையா பிரிக்கலாங்கிறது ஒரு கற்பனைன்னு அந்த நிபுணர் குழு ரொம்ப தெளிவா சொல்றாங்க. அப்படியென்றால் இந்த 44% பகிரப்பட்ட நிலப்பரப்ப எப்படிதான் நிர்வகிக்கிறது? நிபுணர் குழு என்ன தீர்வுகளை சொல்றாங்க?
அவங்க ரொம்ப நடைமுறை சாத்தியமான அறிவியல் பூர்வமான பரிந்துரைகளை வழங்குறாங்க. முதலாவதா தரமான சமூக மின்வேலிகளை அமைக்கிறது. சமூக மின்வேலிகளா? ஆமா, இது வனத்துறையோட எல்லையில் அமைக்கிறது இல்ல, மாறாக மனிதர்கள் வாழ்ற கிராமங்களையும் வயல்வெளிகளையும் சுத்தி அமைக்கிற வேலிகளா இருக்கணும். இதற்கான சரியான பொறியியல் வழிகாட்டுதல்களை உருவாக்கணும். இது ஒரு நல்ல யோசனை. வேற என்ன சொல்றாங்க? இரண்டாவதா, யானைகளால பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கு காலதாமதம் இல்லாம முறையான இழப்பீடு மற்றும் காப்பீட்டு திட்டங்களை வழங்கணும். இது ரொம்ப முக்கியமான புள்ளி. விவசாயிகளோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டா அவங்களுக்கு துணையா ஒரு அமைப்பு இருக்கணும். மூன்றாவதா, அவங்க சுட்டிக்காட்டுற இன்னொரு முக்கியமான சுழற்சி பிரச்சனை என்னன்னா, வனப்பகுதிகளில் உள்ள யானைகளோட வாழ்விடங்களுக்குள்ள மனிதர்கள் தங்களோட மாடுகளை மேய்ச்சலுக்கு விடுறாங்க. ஓ, இதனால யானைகளுக்கு உணவில்லாம போயிடுதா? ஆமா, உணவு குறைஞ்சு போறதால தான் யானைகள் உணவு தேடி கிராமங்களுக்குள்ள நுழையுது. இதை தடுக்க மாடுகளுக்குன்னு தனி மேய்ச்சல் நிலங்களை உருவாக்கணும்னு சொல்றாங்க. சரியா சொன்னீங்க. இறுதியா, இவை அனைத்தையும் கண்காணிக்கவும் செயல்படுத்தவும் விவசாயத்துறை மற்றும் வனத்துறை ஆகியவற்றை ஒருங்கிணைச்சு ஒரு புதிய நிறுவன அமைப்பை உருவாக்கணும். ஏன்னா இப்போதைக்கு இந்த துறைகள் ஒண்ணுக்கொன்னு தொடர்பில்லாம தனித்தனியா செயல்படுது. இது எல்லாமே நம்ம ஒரு பரந்த பார்வையோட இணைத்து பார்த்தால் இன்னைக்கு நாம விவாதிச்ச அனைத்து பிரச்சனைகளுமே ஒன்னோடொன்னு ரொம்ப ஆழமா தொடர்புடையவைன்னு புரியுது. கண்டிப்பா. நாம ஆரம்பத்துல பார்த்த தரமற்ற நிலக்கரியால் ஏற்படுற சுற்றுச்சூழல் பாதிப்பா இருந்தாலும் சரி, அல்லது மதத் தலைவர்களுக்கு வழங்கப்படுற பாஸ்போர்ட் சலுகையா இருந்தாலும் சரி, இறுதியில நாம வாழ்ற இந்த நிலத்தை, இந்த 44% இடத்தை பகிர்ந்து கொள்ளும் போராட்டமா இருந்தாலும் சரி, இவை எல்லாமே வரையறுக்கப்பட்ட வளங்களை யார் எப்படி பயன்படுத்துறாங்கங்கிற நிர்வாக சிக்கலை தான் சுட்டிக்காட்டுது. ஆமா, அது மிகச்சரியான தொகுப்பு. வளங்கள் குறைவுங்கிறது இங்க பிரச்சனை இல்ல. இருக்கிறது எப்படி வெளிப்படைத்தன்மையுடனும் தொலைநோக்கு பார்வையுடனும் நிர்வகிக்கிறோங்கிறது தான் பிரச்சனை. ஊழலும் குறுகிய கால அரசியல் லாபங்களும் ஒரு நாட்டோட அடித்தளத்தை எப்படி அரித்து விடுங்கிறதுக்கு இந்த அறிக்கை ஒரு சிறந்த வரலாற்று ஆவணம். இந்த விவாதத்தை முடிக்கும் தருவாயில நேயர்களே, உங்களிடம் ஒரு சிந்தனையை விட்டு செல்கிறோம். இன்னைக்கு நாம பல விஷயங்கள் அலசணும். அரசியல் கூட்டங்கள் ரத்து செய்யப்படுவது, தரமற்ற உள்கட்டமைப்பு திட்டங்கள், அப்புறம் இயற்கையோட நாம நடத்துற போராட்டம். இது எல்லாமே தொடர்ந்து விரிவடைந்து கொண்டே போனால் என்ன ஆகும்? ஏற்கனவே 44% நிலத்தை யானைகளோட பகிர்ந்துகிட்டு ஒருவித அமைதியற்ற நிலையில தவிக்கிற இலங்கை எதிர்காலத்துல இந்த மனித வளர்ச்சிக்கும் இயற்கைக்கும் இடையிலான எல்லைய எங்கதான் வகுக்கும்? சிந்திக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி இது. இயற்கையோட பொறுமை எல்லை மீறி அந்த 44% பகிர்பட்ட நிலம் முழுவதும் ஒரு போராட்டக் களமா மாறினால், மழைய காரணம் காட்டி நாடாளுமன்ற கூட்டத்தை ரத்து செய்தது போல் இயற்கையோட சீற்றத்திற்கு பயந்து ஒட்டுமொத்த அரசாங்கமும் நாட்டை ரத்து செய்துவிட்டு வீட்டுக்கு போக முடியுமா? முடியாது. அரசியல்வாதிகள் தங்களுக்குள் நாடகம் போட்டு தப்பிச்சுக்கலாம். ஆனா இயற்கையின் நீதிமன்றத்துல இந்த சலுகைகளோ திசை திருப்பும் தந்திரங்களும் வேலை செய்யாது. இத சிந்தித்து பாருங்க. மீண்டும் அடுத்த ஒரு ஆழமான ஆதாரங்களை அலசும் விவாதத்தில் சந்திக்கலாம்.